சகரியா 9வது அதிகாரம். சகரியா 9வது அதிகாரத்தில் கடந்த வாரம் நம்ம முதல் 9 வசனங்கள்லேருந்து எப்படி ஒரு மாம்ச பிரகாரமாக ஒரு ஹியூமன் காங்கரர் என்று சொல்லக்கூடியதாக, எப்படி அலெக்சாண்டர் த கிரேட் என்று சொல்லக்கூடியவரை குறித்து அவர் பிறப்பதற்கு முன்பாகவே 200 வருடங்களுக்கு மேலாகவே முன்னாடியே அவரை பேர் சொல்லப்படாமல் அவர் என்ன செய்வார் என்று சொல்லக்கூடிய காரியத்தை குறித்து முதல் 9 வசனங்களில் அவர் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் வரிசை கிரமமாக தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது என்று பார்த்தோம். அடுத்தபடியாக 9வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் இன்றைக்கு என்னென்னா, எப்படி ஒரு டிவைன் கான்கரர் என்று சொல்லக்கூடியதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி எல்லாவற்றையும் ஜெயங்கொள்ளக்கூடியவராய் வருவார் என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனத்தை கிட்டத்தட்ட ஒரு 450 வருடங்களுக்கு முன்பாக சகரியாவினால் சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சகரியா தீர்க்கதரிசனுடைய புஸ்தகம் 9வது அதிகாரம் 9லிருந்து 17 வரை வாசிங்க, நம்ம கேட்போம். மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். எப்ராயிமில் நின்று ரதங்களையும் எருசலேமில் நின்று குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன். யுத்த வில்லும் இல்லாமல் போகும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் செல்லும். உனக்கு நான் செய்வதென்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நான் எனக்கென்று யூதாவை நானேற்றி எப்ராயிமிலே வில்லை நிரப்பி, சீயோனே உன் புத்திரரை கிரேக்கு தேச புத்திரருக்கு விரோதமாக எழுப்பி உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாக்குவேன். அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார். அவருடைய அம்பு மின்னலை போல புறப்படும். கர்த்தராகிய ஆண்டவர் எக்காலம் முதி தென் திசை சுழல் காற்றுகளோடு நடந்து வருவார். சேனைகளின் கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார். அவர்கள் பட்சித்து கவன் கற்களால் கீழ்ப்படுத்திக் கொள்வார்கள். அவர்கள் குடித்து களிப்பினால் ஆரவாரிப்பார்கள். பான பாத்திரங்கள் போலவும் பலிப்பீடத்தின் கோடிகளைப் போலவும் நிறைந்திருப்பார்கள். அந்நாளில் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனமான மந்தையாகிய அவர்களை ரட்சிப்பார். அவர்கள் அவருடைய தேசத்தில் ஏற்பட்ட கொடிகளின் கிரீடத்தில் பதிந்திருப்பார்கள். அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது. தானியம் வாலிபரையும் புது திராட்சரசம் கன்னிகைகளையும் வளர்க்கும். ஆமென். அதாவது இந்த 9வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் உள்ள காரியங்களை பார்க்கும்போது நம்ம இன்றைக்கு உலகத்தில் பார்க்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகள், யுத்தங்கள் மற்றும் நடக்கக்கூடிய ஒரு ஸ்திரமற்ற தன்மை எல்லாத்துக்கும் என்ன ஒரு பதில், எது ஒரு முடிவை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சின்ன ஆன்சர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை மாத்திரம்தான். ஏன்னா அவர் முதல்ல வரும்போது இஸ்ரவேல் தேச மக்களுக்கு தான் மேசியா என்று சொல்லும் விதமாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் நிறைவேற்றினார். அவர் தான் மேசியா என்று சொல்லக்கூடிய காரியங்களை எல்லாம் சொன்னாலும், ஆனால் அவர்களோ கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை நிராகரித்து அவரை கொலை செய்தார்கள். அதனால் என்ன, ராஜ்யம் சிறிது தூரம் தள்ளி வைக்கப்பட்டது. மறுபடியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஆனால் இந்த வரும்போது அவர் என்ன, ஒரு சாதாரண மனுஷனாக முதல் முறை வந்தது போல அல்ல, 2வது முறை ஒரு நியாயாதிபதியாய், ரட்சிக்கிறவராய், நியாய தீர்ப்பை கொடுக்கிறவராய் வரப்போகிறார். அப்போ என்னென்னா, நம்ம இன்றைக்கி பார்க்கும்போது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் எப்போ ஒரு முடிவு வரும், எப்போ எல்லா மக்களும் ரட்சிக்கப்படுவாங்க, எப்போ கர்த்தருடைய ராஜ்யம் நிறுவப்படும் அப்படின்னு சொல்லி நம்மெல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அது நிச்சயமாக ஒரு நாள் நிறைவேறும். ஆனால் அப்படி நிறைவேறும்போது என்னென்னா, 2 விதமான காரியத்தை பார்க்க முடியும். ஒரு பக்கத்தில் கர்த்தருடைய மகா பெரிய ரட்சிப்பை பார்க்க முடியும், இன்னொரு பக்கத்தில் கர்த்தருடைய மகா பெரிய நியாய தீர்ப்பையும் பார்க்க முடியும். 2ம் ஒரே நேரத்தில் நடக்கக்கூடிய காரியத்தை பார்க்க முடியும். கர்த்தருடைய பெரிதான கிருபைக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நம்ம இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தில் அழகாக 7வது அதிகாரம் படித்து கொண்டு இருக்கிறோம். அழகாக நேர்த்தியாக பார்த்தீங்கன்னா இதே காரியத்தை நம்ம அங்கே பார்க்குறோம். என்ன நடக்க போகுதுங்கிறத யோவானுக்கு கர்த்தர் கொடுத்த தீர்க்க தரிசனத்தை பார்க்குறோம். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக, இப்போ இருந்த காலத்திலேருந்து பார்த்தீங்கன்னா 2500 வருடங்களுக்கு முன்பாக சகரியா தீர்க்கதரிசியின் மூலம் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நம்ம பார்க்க முடிகிறது.
ஞாயிற்றுக்கிழமை நம்ம மத்தியை படித்து கொண்டு இருக்கிறோம். அடுத்து கரெக்டாக 24வது அதிகாரத்துக்குள்ளே உள்ளே போகும்போது கர்த்தர் தான் வரையில் என்ன நடக்கும்ன்ற காரியத்தையும் சொல்லக்கூடிய ஒரு காரியம். நமக்கு ஒரே நேரத்தில் 3ஐயும் நம்ம படிக்கக்கூடிய ஒரு பெரிய கிருபை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது நம்ம பிளான் பண்ணல, ஆனால் காலகட்டம் கரெக்டாக அதே மாதிரி வரக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். அப்போ என்னென்னா, கர்த்தர் வரும்போது என்ன நடக்க போகுது? ஒரு பக்கத்தில் ஒரு பெரிய மகா பெரிய நியாய தீர்ப்பும், இன்னொரு பக்கத்தில் மகா பெரிய ரட்சிப்பும் நடைபெற போகிறத பார்க்குறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரத்தில் முதல் 2 வசனங்கள் பாருங்க. கண்டேன், சூழ்ந்திருந்தது, சூரியனை போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. சமுத்திரத்தின் மேலும். அப்ப என்னன்னா, இந்த முத்திரைகளை திறக்க திறக்க என்ன பார்க்கிறோம்? அதுல வரக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு கொடுமையை பார்க்கிறோம். ஆனா 7வது 5வது அதிகாரமா இருக்கட்டும், இல்ல 6வது அதிகாரமா இருக்கட்டும், 7வது அதிகாரமா இருக்கட்டும், திரளான ஜனங்கள் நின்று ஆர்ப்பரிக்கக்கூடிய காரியத்தை பார்க்கிறார். யோவானுடைய கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கும்போது அங்கே ஆவியானவர் தரிசனத்தை காட்டுறாரு. இயேசு ஆட்டுக்குட்டியானவரும் பிதாவாகிய தேவனும் சிங்காசனத்தில் இருக்கிறாங்க. 24 மூப்பர்கள், 4 மிருக ஜீவன்கள் என்று சொல்ல கேருபீன்கள் மற்றும் எண்ணில் அடங்காத தேவதூதர்கள். ஆனால் சபை இருக்கிறது. உபத்திரவ காலத்தில் ரட்சிக்கப்பட்டவங்க ஒருவரும் கூடாததுமாகிய சகல பாசைக்காரரும், சகல தேசத்துக்காரரும், சகல கோத்திரத்தாரும், எல்லா மக்களும் நின்று ஆராதிக்கக்கூடிய, ஒருவரும் கணக்கில் எண்ணப்பட முடியாது. ஆனால் நடக்கக்கூடிய சம்பவம் எல்லாம் என்ன பார்க்குறாரு? தரிசனத்தில் எல்லாம் பயங்கரமான அக்கிரமான காரியத்தை பார்க்கிறாரு. அப்போ இது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி யோவானுக்குள்ள ஒரு குழப்பம் வரும்போது, அதே 10வது அதிகாரத்தில் 8வது வசனம் பாருங்க. என்னுடனே பேசி நிற்கிற சிறு புஸ்தகத்தை வாங்கிக்கொள் என்று சொல்ல போய் என்றேன். எப்படி? நீ இதை வாங்கி பூசி, உன் வயிற்றுக்கு கசப்பா இருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாய் இருக்கும் என்றான். என்ன? நீ வாங்கி சாப்பிடு, வாயில ருசிக்கும், ஆனா வயிற்றுக்குள்ள போகும்போது என்ன? பயங்கரமான கசப்பா இருக்கும் சொல்லி சொல்றாரு. அதுல 10வது வசனம் பாருங்க. புதித்தேன், வாய்க்கு தேனை போல மதுரமாய் இருந்தது. அப்ப என்னன்னா, அதாவது பூமிக்குரிய அந்த புஸ்தக சுருளை எடுத்து அவர் வாங்கி சாப்பிடும் போது என்ன? வாய்க்கு ருசியா இருக்கு, வயிற்றுக்கு கசப்பா இருக்கு. என்ன? ஒரு பக்கத்துல ஜனங்கள் திரளா ரட்சிக்கப்பட போகிறார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்த்தாலும், கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரப்போகிறது. கர்த்தர் தன்னை விசுவாசிக்காத, தன்னை நிராகரித்த மக்கள் மேல ஒரு பெரிய நியாய தீர்ப்பை கொண்டு வரப்போகிறார் என்று சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம இங்க பார்க்க முடிகிறது. ஏன்னா அதனாலதான் அவர் அவ்வளவு திரளான ஜனங்கள் இருந்து கர்த்தரை ஆராதிச்சாலும் அவருக்குள்ள என்ன ஒரு தாக்கம் இருக்கு? ஐயோ, இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு காரியம், இவ்வளவு பெரிய முடிவான காரியம் இந்த பூமியில நடைபெறுதே என்று சொல்லக்கூடிய அவங்க ஒரு காரியம். அப்ப என்னன்னா, நம்மளும் இன்றைக்கு இன்னைக்கு மக்கள் ரட்சிக்கப்படாம இப்படி ஒரு காரியம் இருக்குதேன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆனா கடைசி நாள்ல என்ன பார்க்க போகிறோம்? திரளான மக்கள் ரட்சிக்கப்பட போறதை பார்க்கிறோம். அதே சமயத்துல அவர்கள் நியாய தீர்ப்புக்குள்ள போய் அழிக்கப்பட போறதையும் பார்க்கிறோம். அப்ப நமக்கு என்னவா இருக்குன்னா, ஒரு பக்கத்துல ஒரு சந்தோஷம், இன்னொரு பக்கத்துல திரளான ஜனங்கள் அழிக்கப்பட போறாங்க, கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரப்போகிறது என்று சொல்லக்கூடியதாக. அதனாலதான் இந்த சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரத்திலிருந்து 14வது அதிகாரம் வரைக்கும் உள்ள வார்த்தைகளை பார்க்கும்போது இது எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு காரியங்களை சொன்னாலும், இந்த 9வது அதிகாரம் 9லிருந்து 11 வரை உள்ள அதிகாரங்கள் எப்படி இஸ்ரவேலுக்கு ஒரு மீட்பையும், இஸ்ரவேல் எப்படி ரட்சிக்கப்படும், இஸ்ரவேலுக்கு எப்படி மாம்ச பிரகாரமான காரியங்கள் உண்டாகும் சொல்லிட்டு 12, 13, 14வது அதிகாரங்கள்ல எப்படி ஆவிக்குரிய முறையில் எல்லா ஜனங்களுக்கும் ஒரு பெரிய ரட்சிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை தான் இங்க சொல்லி கொடுக்கிறாரு. இப்ப நம்ம வாசிச்ச இந்த பகுதியில் 2 வசனம் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்.
என்ன வசனம்? 9வது வசனம். அதுக்கப்புறம் என்ன வசனம்? ரெட்டிப்பானதை தருவேன் அதை. இது யாரோ கண்டிப்பாக உங்களுக்கு யாராவது சொல்லியிருப்பாங்க. என்ன நமக்கு எல்லாம் ஆசீர்வாதத்துக்கு போடுறதுக்கு மாதாந்திர வாக்கு தத்துவத்துக்கு சகரியாலிருந்து எடுக்கிற அந்த வார்த்தை, இந்த ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துருவாங்க. இது யாருக்கு சொல்லப்பட்டது? நல்ல தைரியமாக சொல்லுங்கள். அது இஸ்ரவேலுக்கு சொல்லப்பட்டது. மாம்ச பிரகாரமாக இஸ்ரவேலுக்கு எதற்காக நான் கொடுப்பேன்னு சொல்லப்பட்டது. ஏன்னா நம்ம நிறைய நேரங்களில் இப்படித்தான் ஏதாவது ஒரு வார்த்தையை உருகிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், இது நமக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா இது ரொம்ப தெளிவாக, ஏன்னா இன்னைக்கு இது நிறைய சபைகளில் மாதாந்திர வாக்கு தத்துவத்தில் ரெட்டிப்பானதை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன் என்று சொல்லக்கூடிய காரியத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் என்னங்க கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு? ஆனால் த்ரூ அவுட் த ஸ்கிரிப்சர் முழுவதும், வேதவசனம் முழுவதும் பார்க்க முடியும் இந்த 2 விதமான காரியத்தையும். ஒரு பக்கத்தில் ரட்சிப்பு வரப்போகுது, இன்னொரு பக்கத்தில் நியாய தீர்ப்பு வரப்போகுது. பயங்கரமான நியாய தீர்ப்பு நடைபெற போகிற காலகட்டத்தில் தான் அதிசயமான எண்ணிலடங்காத மக்கள் ரட்சிக்கப்படக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இது முழுக்க முழுக்க எப்பொழுதுமே வேதவசனம் முழுவதும் பார்க்க முடியும். ஏசாயா 28:21 பாருங்களேன். கிரியையாகிய என்ன அபூர்வமான கிரியைகளை செய்யவும் நிறைவேற்றவும் எழும்பி எப்படி ஒரு பக்கத்தில் அதாவது அன்யூஷுவல் ஒர்க் அப்படின்னு ஆங்கில வேதாகமத்தில் இருக்கும். தமிழில் அற்புதமானதுன்னு, அதாவது அவர் எப்பொழுதும் செய்யாத ஒரு காரியத்தை செய்ய போகிறாரு. ஆனால் இன்னொரு பக்கத்தில் என்ன, அவர் இந்த மலையில் கிபியோன் மலையில் ஏறும்போது ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்கக்கூடியதாக. அப்போ என்னன்னா கர்த்தருடைய குணாதிசயம் அவருடைய சுப்ரீம் குணாதிசயம் சொல்லும்போது அவர் அன்பான தேவன் என்று சொன்னாலும், அன்பான தேவன் பாவத்தை கண்டிக்க வேண்டிய ஒரு அவசியம் உண்டு. அதனால அந்த நியாய தீர்ப்பு வரும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். நீங்க யோவேல் தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா, ஜோயல் சாப்டர் 3:12 இருந்து பார்த்தீங்கன்னா, வருவார்களாக, எப்படி சுற்றி இருக்கிற தேசங்களை நியாயம் தீர்க்க அங்கே நான் வீற்றிருப்பேன். அருங்கள் வந்து இறங்குங்கள், நிரம்பி இருக்கிறது, வழிந்தோடுகிறது, பெரியது. யோசாபாத்தின் பள்ளத்தாக்குங்கிறது என்னன்னு சொல்றாரு? நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே திரளாய் இருக்கிறார்கள். கர்த்தரினால் சமீபமாய் இருக்கிறது. இரண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி மங்கும், கர்ச்சித்து சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும், அதாவது நம்ப முடியாத அளவிற்கு திரளான ஜனங்கள் இந்த யோசேப்பு பள்ளத்தாக்கு என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளத்தாக்குல கர்த்தருக்கு எதிராக நின்று அவங்க செய்யும் போது பெரிய ஒரு நியாய தீர்ப்பு, அங்க உள்ள ஜனங்கள் எல்லாம் அறுக்கப்பட்டு அவ்வளவு ரத்தமாக ஓடக்கூடிய காலகட்டத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆனாலும் இஸ்ரவேலுக்கு நான் என்னவா இருப்பேன்? ஒரு அரணா இருப்பேன், ஒரு பாதுகாப்பா இருப்பேன், அவங்கள ரட்சிப்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம மத்தேயு 24 இன்னும் ஒரு அடுத்த வாரத்தில் இன்னும் ஒரு 2-3 வாரத்திலிருந்து படிக்க ஆரம்பிப்போம். மத்தேயு 24, 25 வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரத்தில் 14லிருந்து 20 வரை உள்ள வசனங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன திரும்ப திரும்ப பார்ப்போம். ஒரு பக்கத்தில் கர்த்தருடைய கொடிய நியாய தீர்ப்பு வரும்போது தான் மகா பெரிய ரட்சிப்பும் அங்கே சேரக்கூடிய ஒரு காரியத்தை நம்மளால் பார்க்க முடியும். லூக்கா 21வது அதிகாரத்தில் 27, 28 வசனம் பாருங்க. மிகுந்த வல்லமையோடும் காண்பார்கள். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். என்ன எல்லாம் அப்படி போய் கொண்டிருக்கும் போது நீ என்ன பாரு, இதை பார்க்கும்போது நமக்கு என்ன வரணும்? ஆஹா, நம்முடைய ரட்சிப்பு சமீபமாக இருக்கு என்று தலைகளை உயர்த்தி பாருங்கள் என்று சொல்லக்கூடியதா. அப்ப என்ன, இந்த நியாய தீர்ப்பு கர்த்தரை நிராகரித்தவர்கள் மேல் வரக்கூடிய நியாய தீர்ப்பு. அதனால நீங்க என்ன பண்ண நம்ம என்ன பார்க்கிறோம்?
நமக்கு ரட்சிப்பிற்கான காலம் என்று சொல்லக்கூடியதா. அதனாலதான் ரோமர் 11வது அதிகாரம் 24, 27 வசனத்துல சொல்லும் போது இஸ்ரவேலை குறித்து சொல்லும் என்ன சொல்றாரு, இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள், சியோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும் நீக்கும் போது என்ன, நான் அவங்க கூட பண்ண உடன்படிக்கையின்படி அவர்களை ரட்சித்துக் கொள்ள போறேன், அவங்களுக்கு மீட்பை கொடுக்க போறேன். என்ன, இஸ்ரவேல் தேச மக்கள் நிராகரிச்சிட்டாங்க, ஆனா அவர்களுக்கும் நான் மீட்பை கொடுக்க போகிறேன் என்று சொல்லக்கூடியதா. எரேமியா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் 31வது அதிகாரத்துல பாருங்க, 3வது வசனத்துல இருந்து. என்பாய், ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன், இஸ்ரவேல் என்னும் கனிகையே கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், மேல வாத்தியத்தோடும். என்ன ஒரு நாள் வரப்போகுது, அங்க நீ என்ன பார்க்க போகிற, ஆடல் பாடலோட கர்த்தருடைய ரட்சிப்பை குறித்து துதிக்கக்கூடியவனா நீ மாறப்போகிற என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ என்னன்னா, நம்ம முழுவதுமாக வேதவசனம் முழுவதும் பார்க்கும்போது ஒரு பெரிய நியாய தீர்ப்பு வரும்போது ஒரு மகா பெரிய ரட்சிப்பும் நடைபெறப் போகிறது. ரெண்டும் ஒரே சமயத்தில் நடக்கக்கூடியது. கர்த்தருடைய வருகையில் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ரட்சிப்பும், கர்த்தரை நிராகரித்தவர்கள் மேல் கொடிய நியாய தீர்ப்பும் நடைபெறும் என்பதைத்தான் வேதவசனம் தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதே மாதிரி தான் இங்கே இந்த சகரியா 9வது அதிகாரத்தில் என்ன பார்க்கிறோம், ஒரு பக்கத்தில் நியாய தீர்ப்பு, இன்னொரு பக்கத்தில் ரட்சிப்பு. இது ரெண்டும் இங்கே இருந்து வரக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதனால தான் இங்கே சகரியா மூலமாக தீர்க்க தரிசனம் சொல்லும்போது, நான் போன வாரத்தில் சொல்லும்போது சொல்லி கொடுத்தேன், எப்படி எப்பொழுதுமே ஒரு பெரிய எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்தை குறித்து சொல்லும்போது நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை, அதாவது கொஞ்ச காலத்தில் வரக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லி அது நடைபெற்ற உடனே உங்களுக்கு என்ன, இதை கர்த்தர் நிறைவேற்றினார்னா நிச்சயமா அவர் சொன்ன மீதி காரியத்தை நிறைவேற்றுவார் என்று சொல்லி கர்த்தருடைய வாக்கின் மேல் நீங்கள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம். அதனால தான் முதல் 8 வசனங்களில் ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்குறாரு, அலெக்சாண்டரை பற்றி சொல்லி கொடுக்குறாரு. எப்படி அவர் பெயர் மட்டும்தான் போடப்படலை, ஆனால் அவர் எப்படி அவர் எங்கே இந்த மாதிரி இவர்களை மேற்கொள்ளக்கூடியவராய் வருவார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்கிறாரு. அவங்க சொன்னது போல் முதல் 8 வசனங்களில் சொன்னது போல் அவர் எப்படி சிரியா, பிலிஸ்தியா, பெனிசியா இப்படி வரிசையாக நம்ம பார்த்தோம் இல்லையா, அவர் தீர்வு எப்படி கோட்டைகளை மதில உடைச்சாரு, எல்லாமே அவ்வளவு அழகா நேர்த்தியா கர்த்தர் சொன்னது போல. காரணம் என்ன, 8வது வசனம் என்ன சொல்லுது, சகரியா 9:8, சேனையானது புறப்படும் போது திரும்பி வரும்போதும் என் ஆலயம் பாதுகாக்கும்படி சுற்றிலும் என்ன பண்ணுவேன், பாளையம் போடுவேன், நான் பாதுகாப்பேன். என்ன, எல்லாம் சுத்தி எல்லா பக்கமும் அழிவு நடக்கும், ஆனா நான் எருசலேமை பாதுகாப்பேன், நான் என்னுடைய ஆலயத்தை பாதுகாப்பேன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை. என்ன காரணம், நான் என் கண்ணை வைத்து பார்த்து கொண்டிருக்கிறேன், அதனால இஸ்ரவேலை இனி ஒடுக்கிறதுக்கு ஒருத்தனும் வருவதில்லை. கடந்த வாரத்தில் சொல்லி கொடுக்கும் எப்படி அலெக்சாண்டர் சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் பிடித்தாலும் எருசலேம் கூட மட்டும் சமாதானமா போய் எருசலேமை ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். இப்போ 9வது வசனத்துல வரும்போது என்ன சொல்றாரு, நீ என்ன பண்ணு, மிகவும் கலிகூறு, நீ ரொம்ப சந்தோஷப்படு. எப்படி, அவங்களுக்கு என்ன, அவங்க இருக்கிற நிலைமை ரொம்ப மோசமான நிலைமை. இப்படிப்பட்ட நிலைமையில அவங்களுக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ மிகவும் கலிகூறு, கெம்பீரி, வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும். மறுபடியும் அந்த 2 குணாதிசயம் பாருங்க, he has a judgment and he has a salvation. என்ன வரப்போகிறவர் என்ன கொண்டு வர போறாரு, உங்களுக்கு ரட்சிப்பையும் கொண்டு வர போறாரு, நியாய தீர்ப்பையும் கொண்டு வர போறார். அவர்கிட்ட தான் ரட்சிப்பு இருக்கு, அவர்கிட்ட தான் நியாய தீர்ப்பு இருக்கு என்று சொல்லக்கூடியதா. அவர் எப்படி வர போறாரு, கழுதையின் மேலும்
ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். இப்ப என்னன்னா இதை சொல்லும்போது அங்க இருந்து கேட்டுக்கொண்டிருந்த மக்களுக்கு என்னப்பா இது ஒரு தீர்க்க தரிசனம், என்ன கழுதையின் மேலும் கழுதையின் மரியின் மேலும் வருவாரு அப்படின்னு சொல்லக்கூடியதான். இப்ப முதலாவது இங்க என்ன பார்க்க போயிருன்னா வரப்போகிறவருடைய, அதாவது இப்ப சொல்லக்கூடிய முதல்ல சொன்னவர் முதல் 8 வசனங்களை சொன்னவர் ஏற்கனவே வந்துட்டார், அலெக்சாண்டர் வந்துட்டார். இப்போ நம்ம பின்னாடி கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு 2500 வருஷத்துக்கு பின்னாடி உட்காந்து வாசிக்கிறோம், அதனால நமக்கு நல்லா தெரியுது. இப்போ 9வது வசனத்தில் வரப்போறவருடைய குணாதிசயம் என்னன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அவர் என்ன, அவர் வந்து மீதி அலெக்சாண்டர் மாதிரி இருக்க மாட்டாரு, அவர் கொடுமைக்காரனா இருக்க மாட்டாரு. ஆனா இவர் எப்படி இருப்பாரு, நீதி உள்ளவராக இருப்பாரு, இவர் கொடுமை செய்யறதில்ல, இவர் மக்களை ரட்சிக்கிறவராக இருப்பாரு. அது மாத்திரமல்ல, இவர் வந்து என்ன பெரிய ஒரு பணக்காரனா ஒரு வல்லமை உள்ளவராக கிடையாது. இவர் யாரா இருக்க போறாரு, பூவர் அண்ட் மீக், ஒரு மனத்தாழ்மை உள்ளவராக இருக்க போறாரு. இவர் வந்து என்ன குதிரையின் மேல வரல, மாறாக எதுல வரப்போறாரு, கழுதையின் மேலும் கழுதை மரியின் மேலும் வரப்போகிறார் என்று சொல்லக்கூடியதா. இந்த குணாதிசயங்கள முதலாவது குணாதிசயம் என்ன சொல்றாரு, அவர் ராஜாவாக வருகிறார். எப்படி, இஸ் அ கிங். என்ன சொல்றாரு, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். இப்ப என்ன சொல்றாரு, எப்பா நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்தீங்களா, உங்க ராஜா உங்களுக்கு வரப்போறாரு, அவர் தான் உங்களுடைய ரட்சகர். நம்ம கிறிஸ்துமஸ் வந்தா ஏசாயா 9வது அதிகாரத்திலிருந்து 6வது வசனம் நம்ம எல்லாரும் சொல்லுவோம், என்ன, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். யாரு, அவர் தான் இந்த ராஜா. அவர் என்ன, அவருடைய நாமம், அவர் அதிசயமானவர், அவர் கர்த்தாதி ஆலோசனை கர்த்தர், கர்த்தாதி கர்த்தர். என்ன, அப்படிப்பட்ட ஒரு கர்த்தர், ஒரு ராஜா நம்ம மத்தியில வரப்போகிறார். அப்ப இவர் என்னன்னா, இவர் ராஜாவாக வருகிறார். வருகிறவர் எப்படி வருகிறார், ராஜாவாக வருகிறார். இரண்டாவது என்ன, அவர் நீதியுள்ளவராய், அவர் நியாயம் செய்கிறவராய் வரக்கூடியவராய் இருக்கிறார். மூன்றாவதாக அவர்கிட்ட என்ன இருக்கு, அவர்கிட்ட ரட்சிப்பு இருக்கிறது. அவர் தான் ரட்சிப்பை கொண்டு வர்றாரு, அவர் தான் நமக்கு கொடுக்கக்கூடிய ரட்சிப்பு. நமக்கு யார் நமக்கு விடுதலை கொடுப்பாருன்னு இருக்கீங்களா, அந்த ரட்சிப்பை அவர் தான் கொண்டு வந்து கொடுப்பாரு. ஏன்னா அவர் ரட்சகர். ஏன்னா அலெக்சாண்டர் வந்து அப்படி இல்லை, அவர் வந்து ரட்சிக்கிறவராக வரல, அவர் வந்து என்ன வந்தாரு, மேற்கொள்ளக்கூடிய ராஜாவை வந்தாரு. இவர் வந்து உங்களை விடுதலை செய்கிற ரட்சிக்கிற ராஜாவாக வருவார். அடுத்து என்ன, அவர் மனத்தாழ்மை உள்ளவராய், அவர் தாழ்மை உள்ளவராய். ஏன்னாங்க ராஜா வந்து வர்றவர் வந்து எப்படி, ராஜா வந்து பெரிதா பந்தாவா வருவார், ஆனால் இவர் அப்படி இல்லை, மனத்தாழ்மையாக வருவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன இருந்துச்சு, ஒன்றுமே இல்லை. கடைசியில் போட்டிருந்தா அவர் ஒரே ஒரு அங்கி, அந்த அங்கியையும் பிடிங்கிட்டாங்க, அதையும் கூறு போட்டு எடுத்தாச்சு. அதனால் அவர்கிட்ட ஒன்றுமே கிடையாது. ஏன்னா மத்தேயு 8வது அதிகாரம் 20வது வசனத்தை சொல்லும்போது என்ன சொல்றாரு, நரிகளுக்கு குழி இருக்கு, ஆகாயத்து பறவை கூடு இருக்கு, எனக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை. எப்படி, தலை சாய்க்க இடம் இல்லை என்று சொல்லக்கூடியதா. அப்ப என்னன்னா இங்க சொல்லும்போது என்ன சொல்றாரு, இப்படிப்பட்ட ஒரு ராஜாவாக வருகிறார். இப்ப ராஜா வர்றார் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன, ஒரு வெற்றி சிறக்க ராஜா வரும்போது அவர் எப்படி வரணும், குதிரையில தான் வரணும். ஏன்னா இந்த தீர்க்க தரிசனத்தை கேட்கும்போது அங்க இருந்த மக்களுக்கு வந்து என்ன வந்திருக்கணும், சகரியாவே ராஜா எப்படி கழுதையின் கழுதை மரியின் மேல வருவாரு, ராஜா குதிரையில வரணும். ஏன்னா குதிரையில தான் ராஜா வர வேண்டும். ஏன்னா அந்த காலத்துல இருந்து யாரு ராஜா வந்து எது கழுதையில வருவாரு, சரணடைய போகிற ராஜா தான் வருவாரு. ஒரு ராஜாட்ட நான் தோத்து போயிட்டேன், நான் மண்டிக்கிட்டு உங்களுக்கு அடிமையாகிறேன்னு சொல்லி சொல்றவர் தான் கழுதையில வந்து சரண்டருக்கு வருவாரு. தன்னை ஒப்பு கொடுக்க வர்றவர் தான் கழுதையில வருவாரு. இவர் எங்களை ரட்சிக்க வர்றவர் சொல்றீங்க, இவர் எப்படி கழுதையிலையும் கழுதை குட்டியின் மேல வருவாரு. ஏன்னா அந்த காலகட்டங்களே நீங்க வந்து சாலமோன் காலத்துல இருந்தே குதிரைகள் வந்து வந்துருச்சு. ராஜாக்கள் உபயோகப்படுத்துவது குதிரை என்று சொல்லக்கூடிய குதிரை வந்து ரொம்ப ப்ராமினெண்டா குதிரை வந்து முன்னிறுத்தப்பட்டது. ராஜாவினுடைய வாகனம்னாலே குதிரை. இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க, பென்ட்லி இல்லை வேற ஏதாவது பயங்கரமான விலை உயர்ந்த கார் சொல்லுவீங்க. ராஜா போகிறது, நம்ம ராஜா போகிறது அந்த மாதிரி பென்ட்லியில் தான் போகிறாருன்னு நினைக்கிறேன், இல்லையா? ஆனால் அப்போ வந்து என்ன, குதிரை வந்துருச்சு, குதிரை தான். நீங்கள் எரேமியா 17வது அதிகாரம் 25வது வசனம் பாருங்க. உட்கார்ந்திருக்கிறவர்களும் ரதங்களின் மேலும் ஏறுகிறவருமாகிய ராஜாக்களும்
ராஜகுமாரர்களும். என்னன்னா அப்பவே என்ன, ராஜாவும் ராஜகுமாரர் எது வருவாங்க, குதிரையிலே ரதத்துல தான் வருவாங்க. ஆனா இவரு கழுதையிலே கழுதை மரியின் மேல வருவாரு. அப்ப இந்த ராஜா அப்படி வந்தாரா? ஏன்னா ஒரு 450 வருஷத்துக்கு முன்னாடி தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டதே சகரியா மூலம். இந்த ராஜா எப்படி வந்தாரு? இந்த ராஜா எப்படி வந்தாரு? நீங்க மத்தேயு 21வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம் என்ன நடந்தது. 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி உங்களுக்கு எதிரே இருக்க கிராமத்துக்கு போங்கள். கழுதையும் ஒரு குட்டியும் கட்டி இருக்க காண்பீர்கள், கொண்டு வாருங்கள். சொன்னால் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் என்று யாரு? சகரியா தீர்க்க தரிசியினால் இங்க சகரியா 9:9 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீசர்கள் போய் அவர் சொன்னபடியே, என்ன தீர்க்க தரிசனம் அவர் என்ன சொன்னாரோ அதேபடி அவங்க செய்யக்கூடிய காரியம். அடுத்து 7வது வசனம் வாசிக்கலாம். அதிலே கொண்டு வந்து வஸ்திரங்களை போட்டு ஏற்றினார்கள், வெறுத்தார்கள், பரப்பினார்கள். திரளான ஜனங்கள் என்ன, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். என்ன இங்க ராஜாவாக வெற்றி பவனியாக எருசலேமுக்குள்ள சொன்னது போல இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உள்ள வர்றார். அப்ப என்ன, இந்த ராஜா எப்படி வருவார்னு சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டதோ அந்த தீர்க்க தரிசனத்தை அப்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஏன்னா அலெக்சாண்டரை பத்தி சொன்னாரு, அது பூரா அப்படியே நிறைவேறினது. இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்றாரு, இதோ இஸ்ரவேலை ரட்சிக்க போகிற ரட்சகர் வர்றாரு, அவர் ராஜாவா வர்றாரு, அவர்கிட்ட தான் ரட்சிப்பு இருக்கு, அவர் மனத்தாழ்மை உள்ளவர், அவர் கழுதையின் மேலும் கழுதையின் மரியின் மேலும் ஏறி வரப்போகிறான்னு சொன்னாரு. அதே மாதிரி கர்த்தர் வந்தாரு. இப்ப 10வது வசனம் பாருங்க. அதுல எப்ராயிம் என்று ரதங்களையும் அற்றுப்போக பண்ணுவேன், யுத்த வில்லும் இல்லாமற் போகும், ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார், தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும். என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, இந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்கு இந்த சபையின் காலம் என்று சொல்லக்கூடிய நம்ம வாழுகிற காலம் கொடுக்கப்படலை. அவங்களுக்கு இது வெளிப்படலை. அவங்க என்ன பார்த்தாங்க, ராஜா வருவாரு, அவர் என்ன பண்ணுவாரு, ராஜ்யத்தை கொண்டு வருவாருன்னு தான் எதிர்பார்த்தாங்களே ஒழிய, ராஜா நிராகரிக்கப்பட்டு அதற்கு பின்பாக மறுபடியும் சபையின் மூலமாய் சுவிசேஷம் சொல்லப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில தான் வந்து தன்னுடைய ராஜ்யத்தை நிறுவுவார் என்று சொல்லக்கூடிய இந்த சபையின் காலம் கொடுக்கப்படலை. நீங்கள் எபேசியர் 3வது அதிகாரம் 8லிருந்து 11 வரை உள்ள வசனங்களில் பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் அழகா சொல்றாரு, இந்த சபையின் காலம் அவர்களுக்கு கொடுக்கப்படலை. அந்த ரகசியத்தை அறிவிப்பதற்காக தான் கர்த்தர் என்னை தெரிஞ்சு கொண்டார். ஏன்னா 2000 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இந்த இடைப்பட்ட காலம், தானியேல் தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 9வது அதிகாரத்தில் 23லிருந்து 25 வரை உள்ள 69 வாரங்கள் என்று சொல்லக்கூடிய 69 × 7 வருஷங்கள் சொல்லக்கூடிய அந்த வருஷங்கள் முடிஞ்சிருச்சு. கடைசி 70வது வாரம் என்று சொல்லக்கூடிய 7 வருஷ உபத்திரவ காலத்துக்கு இடைப்பட்ட காலம் இருக்கு பாருங்க. அப்ப எப்படி வந்து மேசியா சங்கரிக்கப்படுவார் என்று சொல்ல பண்ணி, அவர் சங்கரிக்கப்பட்ட பின்பு அடுத்த வாரம் தொடங்குவதற்கு உள்ள அந்த இடைப்பட்ட காலம் தான் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு. இது அவங்களுக்கு தெரியல. ஆனா இங்க சொல்லும்போது அடுத்து என்ன சொல்றாரு, எப்ராயிம் என்று ரதங்களையும் எருசலேம் என்று குதிரையும் அற்றுக்கு போக பண்ணுவேன், யுத்த வில்லும் இல்லாமற் போகும், அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுகை என்ன வரும், ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும்
நீங்கள் இஸ்ரவேலை பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாவது வருகையில் வரும்போது அவர் எப்படி வரப்போகிறார்? குதிரை ரதங்கள் மேலே வந்து அவர் அவ்வளோ பெரிய ஆளுகை செய்யக்கூடியதா. 72வது சங்கீதம் 8வது வசனத்தினுடைய ஒரு பகுதியை தான் அங்கே சொல்லும்போது சொல்றாரு, என்ன, ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லை வரைக்கும், எப்ராட்டிஸ் என்று சொல்லக்கூடிய எப்ராத்து நதி தொடங்கி அடுத்த பூமியினுடைய கடைசி வரைக்கும் கர்த்தர் ஆளுகை செய்யக்கூடியதாக நடைபெறும் என்று சொல்லக்கூடியதா. அப்போ அவர் என்ன, அதற்கு பின்பாக எந்த ஒரு யுத்தமும் இல்லாமல் கர்த்தர் சமாதானமாய் 1000 வருட அரசாட்சி பூமியில நடைபெறும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை 11வது வசனம் பாருங்க. நான் உனக்கு செய்வது என்னவென்றால் தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு, நான் உடன்படிக்கையின் ரத்தத்தினால விடுதலை பண்ணுவேன். எப்போ உடன்படிக்கை பண்ணினார்? ஆண்டவர் ஆபிரகாம் கூட உடன்படிக்கை பண்றார். நம்ம ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். என்ன, முதல் ஒரு மெடிக்கல் அனஸ்தீசியா யாருக்கு கொடுத்தாரு? ஆபிரகாமுக்கு கொடுத்தாரு. ஆண்டவர் என்ன சொன்னார்? எப்பா, உன்னுடைய நீ பலி செலுத்துறதுக்கு எல்லா பறவைகள் விலங்கெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் வெட்டி 2ஆ போட்டு நீ எல்லாம் போட்டுட்டு உக்காந்துரு அப்படின்னு சொல்லி உக்காந்துருக்கும்போது என்ன, அந்த காலத்தில் உடன்படிக்கை பண்ணும்போது என்ன, ஒரு இரத்த உடன்படிக்கை பண்ணுவாங்க. அந்த இரத்த உடன்படிக்கை என்ன, நான் என்னுடைய வார்த்தையை நான் கீப்பப் பண்ணுவேன், அப்படி என் வார்த்தையை நான் பண்ணலைன்னா நான் சாக தயார். அப்போ 2 பேருக்கு அந்த கையை கீறி இந்த 2 பேருடைய ரத்தத்தையும் தொட்டுக்குருவாங்க. அதுதான் இரத்த உடன்படிக்கை. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு பறவையோ இல்லை ஒரு மிருகத்தையை வெட்டி அதை 2ஆ கூறு போட்டு 2க்கு நடுவில் நடந்துருவாங்க. ஏன்னா நான் அந்த வார்த்தையை நான் சொன்ன வார்த்தையை கடைப்பிடிக்கலைன்னா நான் சாக தயார் என்று சொல்லக்கூடியதா. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், உன்னுடைய பதில் ஆம் என்றும் இல்லை என்றால் இல்லை என்று இருக்கட்டும், 2க்கு மிஞ்சினா என்ன அர்த்தம், அது தீமையிலிருந்து வந்துச்சுன்னு. என்ன, இங்கே உடன்படிக்கை பண்ணுறாரு கர்த்தர். உடன்படிக்கை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு, ஆபிரகாமுக்கு ஒரு அயர்ந்த நித்திரையை கொடுத்துட்றார். ஆபிரகாம் ஃபுல்லாக தூங்கிறார். ஃபுல்லாக தூங்கி அவருக்கு என்னென்ன தெரியல. இப்போ கர்த்தர் அதுக்குள்ளே நடந்து போகிறார், ஆபிரகாம் நடக்கவே இல்லை. அப்போ யார் உடன்படிக்கை பண்ணார்? தேவன் தம்மோடு உடன்படிக்கை பண்ணினார். அதனால தான் நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், அதனால் நான் பண்ண உடன்படிக்கையை நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ என்ன, யார் கீழ்ப்படியாக இல்லையோ கர்த்தர் வாக்கு கொடுத்ததுனால, அவர் தன்னைத்தானே கொண்டு ஆணையிட்டதுனால அவர் அந்த வாக்கை நிறைவேற்றும் விதமாக இஸ்ரவேல் தேச மக்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பை உண்டாக்குவேன் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ என்ன, இந்த இரத்த உடன்படிக்கை தான் கடைசியாக என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய இரத்தத்தை எடுத்து அதன் மூலமாய் இதோ இரத்த உடன்படிக்கை என்று சொல்லக்கூடியதாக. அப்போ நம்மெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாய், அந்த ஆசீர்வாதத்தினுடைய வாய்க்கால்களாய், அதில் நம்ம அவருடைய பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய ஒரு மகா பெரிய பாக்கியம். அதைத்தான் இங்கே கர்த்தர் இங்கே சொல்லும்போது என்ன, என்னுடைய இரத்த உடன்படிக்கையின்படி அப்படி சொல்லும்போது என்ன சொல்றாரு, உனக்கு நான் செய்வது என்னவென்றால் தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை, தண்ணீர் இல்லாத குழியிலே. ஆதியாகமம் 37வது அதிகாரத்தை நம்ம பார்க்குறோம். யோசேப்பை தூக்கி எங்கே தூக்கி போடுறாங்க, ஒரு குழியில் தூக்கி போடுறாங்க. என்ன, தண்ணீர் இல்லாத குழி. என்ன, அந்த காலகட்டங்களில் என்ன, கிணறு எதுக்கு வெட்டுறோம், தண்ணீருக்காக வெட்டுறோம். ஆனால் தண்ணீரே இல்லாமல் போகும்போது, கிணத்துல தண்ணி இல்லாமல் போகும்போது என்னவாயிருது, அது தண்ணீர் இல்லாத குழியாக போகக்கூடியது. அப்போ என்ன, இஸ்ரவேல் தேச மக்களே, உங்களுக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கிறீங்க. என்ன, ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறீங்க. நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன், நான் உங்களை எடுத்து உங்களை பாதுகாத்து ஒரு நாள் என்ன செய்ய போகிறேன், அந்த குழியிலிருந்து வெளியே கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 12வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். யாரு, சகரியா ஒரு நம்பிக்கையற்றவங்களா இருக்கிற மக்களுக்கு இதை கர்த்தர் செய்ய போறாரு. ஏன்னா கர்த்தர் வாக்கு கொடுத்துருக்கிறாரு, அவர் தன்னுடைய இரத்தத்தினால உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு, அதனால நிச்சயமாக அவர் செய்வார். நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் அரணுக்கு வாங்க,
என்னுடைய கோட்டைக்குள்ளே வாங்க, எனக்குள்ளே வாங்க, நான் உங்களுக்கு என்ன வாக்கு பண்ணனோ அதை நான் ரெட்டிப்பாக செய்வேன், ரெட்டிப்பான நன்மை. இன்னொரு வாக்கு தத்துவத்தையும் பார்த்துருவோம், எல்லாம் உங்களுக்கு வந்திருக்கும். ஏசாயா 61:7 உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக. இது நிறைய பாட்டில் இருக்குல்ல. எப்படி நம்ம இதெல்லாம் யார் யாருக்கு எதை கொடுத்தான்னு நம்ம எடுத்து பட்டையை கட்டி பாட்டை பாடி முடிச்சிருவோம், அவ்வளோதான். அது இஸ்ரவேலுக்கு நீங்கள் வாழலாம் இல்லை, நமக்கு வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாக பலன் வரும், சந்தோஷப்படுவார்கள், இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். இதில் முன்பகுதி மட்டும்தான் எடுப்பாங்க, பின்பகுதி எடுக்க மாட்டாங்க. இந்த முழுசாக வாசிச்சா தெரிஞ்சிடும். ஆஹா, தேசத்தில் சுதந்திரம் அடைவார்கள். நம்ம ஏற்கனவே சுதந்திரமாக தானே இருக்கிறோம், இது யார் சுதந்திரம் இல்லாமல் இருக்கிற மக்கள் அப்படிலாம் பார்க்க முடியாது. என்ன நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். சரியா? இப்போ இதை சொல்லி என்ன சொல்கிறார் ஆண்டவர்? என்ன சொல்கிறாரு? நான் வர்றேன், நான் உங்களை ரட்சிக்க போகிறேன், நான் உங்களை மீட்க போகிறேன், நான் உங்களை தேசத்தில் வைக்க போகிறேன், நீங்கள் நித்திய காலத்திற்கும் சந்தோஷத்தோட மகிழ்ச்சியாக என்னோடு இருக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு வாக்கை அவங்களுக்கு கொடுக்குறாரு. அவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் மிகவும் தேவையான ஒரு வாக்கு தத்துவம். ஏன்னா அவங்க ஒரு தேசம் இல்லாமல், ஒன்றுமே இல்லாமல், அலங்கம் இல்லாமல், தேவாலயம் இல்லாமல், இடித்து போடப்பட்டு ஒன்றுமே இல்லாத நிலைமையில் இருக்கும்போது கர்த்தர் என்ன கொடுக்குறாரு? நீ பயப்படாத, ஒரு காலம் வரப்போகிறது என்று சொல்லக்கூடியதாக. அடுத்து 13வது 14வது வசனம் பாருங்க. எனக்கென்று யூதாவை நானேற்றி எப்பிராயிமிலே வில்லை நிரப்பி சீயோனே கிரேக்க தேச புத்திரருக்கு விரோதமாக எழுப்பி. அதாவது இந்த 13வது வசனம் நிறைவேறின ஒரு வசனம். எந்த ஒரு காலகட்டத்திலையும் ஒரே ஒரு முறை தவிர்த்து இஸ்ரவேல் தேச மக்கள் கிரேக்கத்தை ஜெயிக்கவே கிடையாது. ஒரே ஒரு முறை மட்டும் ஜெயிச்சாங்க, ஒரே ஒரு முறை மட்டும் கிரேக்கத்தை ஜெயிச்சாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க ஜெயிக்கவே இல்லை. இந்த 14வது வசனம் வாசிக்கிறதுக்கு முன்னாடி நான் இது என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது அலெக்சாண்டருக்கு பிறகு இது என்ன நடக்குது, இந்த கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வருவதற்கும் இந்த பழைய ஏற்பாடு முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 430 வருஷங்கள் இடைப்பட்ட காலம், இன்டர் டெஸ்டமெண்ட் பீரியட்னு சொல்லுவாங்க. ரெண்டு ஏற்பாட்டுக்கும் இடைப்பட்ட காலம். இந்த 400 வருடங்களுக்கு மேற்பட்ட காலங்களில் நடந்த ஒரு பெரிய சம்பவம் தான் இந்த கிரேக்க யுத்தம். இப்போ அலெக்சாண்டர் த கிரேட்டுக்கு அப்புறம் நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஆன்டியாக்கஸ் எப்பபனீஸ் என்று சொல்லக்கூடியவர் வர்றார். ஏன்னா அவர் என்ன பண்ணினார்னு சொல்லிடுறேன். எப்பபனீஸு தேவாலயத்தில் கொண்டு வந்து பண்ணியார் தான். அதாவது யூதர்கள் தேவாலயத்தை ரொம்ப பணி செலுத்துறது ரொம்ப இதாக இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணான்னா, அவங்க பண்ணியை தொடக்கூடாது, பண்ணி இது பண்ணக்கூடாது. ஏன்னா லூக்கா 15வது அதிகாரத்தில் அந்த கெட்டகுமாரன் கதையில் அவனை பண்ணி வைக்க விடுறாங்கல்ல, அது இருக்கிறதுல கேவலமான ஒரு காரியம். அதை தான் கர்த்தர் சொல்கிறார். ஒரு யூதன் சொல்கிறவன் பண்ணியை தொடவே கூடாது, பண்ணி இது பண்ணக்கூடாது. ஆனால் அவன் என்ன தெரியுமா செஞ்சான்? அந்த ஆன்டியாக்கஸ் எப்பபனீஸு பண்ணியை வெட்டி ப்ரீஸ்ட்டு பாரசி இவங்க வாயில் கொண்டு பண்ணியை திணிச்சான். பண்ணியை சாப்பிட வச்சு அமுக்கினான். அதே சமயத்தில் தேவாலயத்தில் பலிபீடத்தில் கொண்டு பண்ணியை வெட்டி ரத்தத்தை போட்டு அந்த தேவாலயத்தை அவளை பாலாக்கும் அருவருப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு அருவருப்பை கொண்டு வந்தான். ஆனால் என்ன ஆச்சுன்னா, ஜூடஸ் மக்காபியஸ், ஏன்னா நீங்கள் கத்தோலிக்க பைபிளில் பார்த்தீங்கன்னா மக்காபியர் 1 மக்காபியர் 2 இருக்கும். அந்த ஜூடஸ் மக்காபியஸ் என்று சொல்லக்கூடிய அவர் இந்த மக்காபியர்கள் என்ன பண்ணாங்கன்னா, பயங்கர வெகுண்டு எழுந்து, நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், இதுக்கு கீழ்ப்படிய மாட்டோம் அப்படின்னு சொல்லி கிரேக்கர்களுக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு யுத்தம் பண்ணாங்க. கிறிஸ்துவுக்கு முன் 175 163 175 to 163 பிசி ஜூடஸ் மக்காபியஸ் என்ன பண்ணாங்கன்னா, மேற்கொண்டு அந்த முறை கிரேக்கர்களை மேற்கொண்டாங்க. தே ஓவர் கம் கிரீக் ஃபர்ஸ்ட் டைம் இன் த ஹிஸ்ட்ரி, ஒன்லி ஒன் டைம். இந்த ஒரே ஒரு முறை மட்டும் அவங்க இது பண்ணாங்க. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் உன்னைய எருசலேமை என்ன பண்ணுறேன், நாடெல்லாம் மாற்றி எப்ராயிமை வில்லா மாற்றி நான் என்ன பண்ண போகிறேன், உனக்கு ஒரு வெற்றியை கொடுக்க போகிறேன், கிரேக்கத்து மேலே வெற்றியை கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு 14வது வசனத்தில் பாருங்கள்.
வருவார். என்ன இவங்க ஜெயிச்சது காரணம் ஜூடஸ் மக்கபியஸ் இல்லை, கர்த்தர் இருந்ததுனால. ஏன்னா இவங்க ஒன்றுமே கிடையாது. கிரேக்க சாம்ராஜ்யத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இவர்கள் தேர் நோபடி. ஆனால் அவங்களால மேற்கொள்ள முடியும். ஏன்னா காரணம் என்ன? கர்த்தர் அவங்க பக்கத்தில் காணப்படுவார். அவருடைய அம்பு மின்னலை போல புறப்படும். மின்னலை போல புறப்படும். கர்த்தராகிய ஆண்டவர் எக்காலம் ஊதி திசை சுழல் காற்றுகளோட நடந்து வருவார். என்ன ஆண்டவர் ஒரு பயங்கரமான ஒரு சுழல் காற்றோடு அங்கு வந்து அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை தான் இங்கே அழகாக நேர்த்தியாக நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அதனால் என்ன, இங்கே தேவதூதர்கள் மூலமாக கர்த்தர் செய்யக்கூடிய ஒரு பெரிய காரியம் என்ன, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வெற்றி, ஒரு கடைசி வெற்றி பாருங்க. 15வது வசனம் பாருங்க. சேனைகளின் கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார். இங்க சொல்லும் போதே த லார்ட் ஆஃப் த ஆர்மீஸ், சேனைகளின் கர்த்தர் என்ன, தேவதூதர்களுடைய கர்த்தர் என்று சொல்லக்கூடியதா. ஏன்னா அவர்கள் தான் மகா வல்லமை பொருந்தியவர்கள். அவங்க மூலமா சேனைகளின் கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார். அவர்கள் பட்சித்து கீழ்ப்படுத்திக் கொள்வார்கள், ஆரவரிப்பார்கள், பான பாத்திரங்கள் போலவும். அப்ப என்னன்னா இவங்க எல்லாருமே, அதாவது ஒரு சாதாரண ஸ்லிங் ஸ்டோன் என்று சொல்லக்கூடிய கவன் கற்கள். அடுத்து என்ன சொல்றாரு? பானபாத்திரங்களைப் போலவும் பலவீடத்தின் கோடிகளைப் போலவும் நிறைந்திருப்பார்கள். இது என்னன்னா அவங்க இங்க சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, அந்த பாத்திரம் கலசம் என்று சொல்லக்கூடியது. அதாவது இப்போ நீங்கள் ஒரு பலி செலுத்துறீங்கன்னா அந்த ரத்தத்தை பிடிச்சு கொண்டு போய் அந்த ரத்தத்தை கொண்டு போய் அங்கே பலிபீடத்தில் போடணும். அந்த ரத்தத்தை பிடிக்கிற அந்த பாத்திரம் தான் அங்கே சொல்கிறாரு. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இங்கே ஒரு பயங்கரமான ஒரு இரத்தமான ஒரு காரியம். எருசலேம் தேவாலயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2,50,000 ஆடு ஒரு பஸ்கா ஒரு வாரத்தில் வெட்டினாங்கன்னா எப்படி ஒரு இரத்த கலரியாக இருக்கும். அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி ஒரு இரத்த கலரி ஃபியூச்சரில் நடக்க போகுது. வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரத்தில் 20வது வசனம் பாருங்க. அது மிதிக்கப்பட்டது. 1600 ஸ்தாதி தூரம். அப்படின்னா என்னன்னா 1600 இதுன்னா என்னென்ன எவ்வளோன்னா 200 மைல்ஸ், 200 மைல் தூரத்துக்கு ரத்தம் நிற்க போகுது. கடைசி யுத்தத்தில் எவ்வளோ 200 மைல் தூரத்துக்கு ரத்தம் நிற்க போகுது. அப்போ எவ்வளோ பேர் கொலை செய்யப்பட போகிறாங்க பாருங்கள். ஏன்னா ஒரு பக்கத்தில் நியாய தீர்ப்பு வருது, ஒரு பக்கத்தில் ரட்சிப்பு வருதுன்னொடனே நீங்கள் நியாய தீர்ப்புன்னு ஏதோ சின்ன நியாய தீர்ப்புன்னு நினைக்காதீங்க. மகா பெரிய நியாய தீர்ப்பு வரப்போகுது. அந்த நியாய தீர்ப்பில் ரத்தம் நம்மளால் எண்ணி பார்க்க முடியுதா? யோசேபாத்தினுடைய பள்ளத்தாக்கு, நியாய தீர்ப்பினுடைய பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் 200 மைல் தூரத்துக்கு அவ்வளோ ரத்தம் கட்டி நிற்கணும்னா அப்போ எவ்வளோ பேர் சேகன்னு பாருங்கள். அவ்வளோ கொடிய காரியம் நடைபெற போகுது. அப்போ என்ன, அவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு குணாதிசயம் உள்ளவராக வரப்போகிறார். அடுத்து அவருடைய பாதுகாப்பு, அவருடைய கவனிப்பு இல்லை பாதுகாப்பு என்று சொல்லக்கூடிய 16வது வசனம் பாருங்க. அந்நாளில் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் எப்படி அவர் அவங்கள ரட்சிப்பார். அவர் தன்னுடைய ஜனமாகிய மந்தையாகிய, நான் இந்த புதன்கிழமை பைபிள் ஸ்டடியில் சொல்லும்போது சொன்னேன், எனக்கு என்னன்னு தெரியல, பரலோகத்தில் போனால் அங்கே ஆந்தம் சங்கீதம் 23 தான் இருக்குன்னு நான் சொன்னேன். அது அப்படித்தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன, அவர் தம்முடைய மந்தையை மேய்ப்பார்னு. இப்போ நம்மளாம் என்ன செய்வோம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் அங்கே நின்று ஆண்டவரே மேய்ப்பரே அப்படின்னு சொல்லி பாட்டு பாடுவோம்னு நினைக்கிறேன். அதை சொல்லும் அது. ஏன்னா அவர் யார், அவர் எப்படி தாவீது ஒரு ஷெப்பர்டாக இருந்து ஒரு மேய்ப்பனாக இருந்து ராஜாவாக மாறினானோ, இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மேய்ப்பனாகவும் ராஜாவாகவும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு காரியம். அதனால தான் அவர் என்ன செய்ய போகிறாரு, ஜனமாகிய மந்தையை அவர்களை ரட்சிப்பார். கிரீடத்தில் பதிந்திருப்பார்கள். அதாவது என்ன, ஒரு கிரீடம் போல அதில் பதிந்து அவருடைய கிரீடத்தில் நம்ம இருக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும் என்று சொல்லக்கூடியதா. அதனால தான் சகரியா 13வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லும்போது என்ன சொல்றாரு, பாவத்தையும்
நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். ஏன்னா மக்களை ரட்சிப்பதற்கு வரக்கூடிய ஒரு ஊற்று உண்டாயிருக்கும் என்று சொல்லக்கூடியதா. அப்போ என்ன, கர்த்தருடைய காலகட்டத்தில், அந்த காலகட்டத்தில் என்ன, அவர் அப்படியே ரட்சிக்கப்படக்கூடிய நம்மளை எல்லாரையும் ரட்சித்து அவங்க என்ன அவருடைய கிரவுண்டில், அவருடைய கிரீடத்தில் நம்மளை அங்கே வைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு காரியம். அந்த ஒரு எண்ணத்தை யோசிச்சு பாருங்களேன். அவருடைய கிரீடத்தில் உங்களை வைப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னால் உடனே தூக்கி என் தலை மேலே வச்சுக்கிருவேன். எப்படி நம்ம மனுஷன் ஒருத்தர் கொண்டாடுறத காட்டிலும் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை என் தலை மேலே வச்சுக்கிறேன், என் கிரீடத்தில் நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் தாட்டு. அதை நினைக்கும் போது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. கர்த்தர் என்னை தூக்கி அவரோட தலையில் வச்சுக்கொள்வார் அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஏன்னா இதை நீங்கள் எல்லாம் இதை பார்க்கும்போது என்னென்னா, ஆனால் கர்த்தருக்கு எதிராக இருக்கிறவங்களை எல்லாரும் என்ன எசேக்கியேல் சொன்னது போல் அவர் புடைச்சி சொலக எடுத்துருவார் என்று சொல்லக்கூடியது. 3:17 பாருங்க. சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். ஒரு குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். எப்படி, தனக்கு வேலை செய்கிற ஒரு ஊழியக்காரன், தனக்கு வேலை செய்கிற ஒரு மனுஷன், ஒரு வேலையும் செய்கிற ஒருத்தனை எப்படி ஒரு மனுஷன் எப்படி கடாட்சிப்பானோ அதுபோல நான் அவர்களை ரட்சிப்பேன். அப்போ என்ன, இங்கே இதெல்லாம் சொல்லும்போது நமக்கு வரக்கூடிய ஒரே ஒரு ரெஸ்பான்ஸ் என்ன, 17ஆம் வசனம் பாருங்க. அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது. எப்படி, அதாவது நம்மளால் நம்ப முடியாது. எப்பா, அவருடைய காருண்யம் எவ்வளோ பெரியது, எவ்வளோ பெரிய காருண்யம். அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது. அது மாத்திரம் இல்லை, தானியம் வாலிபரையும் புது திராட்சம் கன்னிகைகளையும் வளர்க்கும் என்று சொல்லக்கூடியதா. அப்போ என்னன்னா, நீங்கள் ராஜ்யத்தில் வரும்போது, கர்த்தருடைய ராஜ்யத்தில் வரும்போது அவ்வளவு அருமையாக, அவ்வளவு கிருபையாக வரக்கூடிய ஒரு காரியம். அப்போ என்ன, ஒரு ராஜா வரப்போகிறார். அந்த ராஜா யாரு, வேற யாரும் இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் வரப்போகிறார். அப்போ நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது என்ன, அவரைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். முதல் முறை வரும்போது ஒரு மனிதனாக மனத்தாழ்மையாக வந்தார். ஆனால் 2வது முறை வரும்போது ஒரு ராஜாவாக ரட்சிப்போடும் நியாய தீர்ப்போடும் வரப்போகிறார். முதல் முறை வரும்போது என்ன, மனத்தாழ்மையாக வந்தார். ஆனால் அடுத்த தடவை வரும்போது வல்லமையோடும் மகிமையோடும் வரப்போகிறார். முதல் முறை சாதாரணமாக ஒரு ஏழையாக வந்தார். ஆனால் 2வது முறை வரும்போது பரலோக ஐஸ்வர்யத்தோடு வரப்போகிறார். முதல் முறை வரும்போது ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக இதாக வரக்கூடிய வந்தார். 2வது முறை வரும்போது என்ன, ஒரு சகலத்தையும் ஆளுகிற கர்த்தாதி கர்த்தராய் தேவாதி தேவனாய் வரப்போகிறார். அவர் நிச்சயம் வருவார், நமக்கு ரட்சிப்பின் பாத்திரத்தை அருள்வார். நம்ம அவரோடு கூட எப்போதும் இருப்போம். அதனால அவருடைய வருகையை நம்ம எதிர்நோக்கி இருக்கக்கூடிய மக்களா. அன்றைக்கு இஸ்ரவேல் தேச மக்களுக்கு இது ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு 2500 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வாசிக்கும் போது நமக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் கொடுக்கு தெரியுமா? தெரில, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில. இதை வாசிக்கும்போது எனக்கு பெரிய சந்தோஷம். கர்த்தரை விசுவாசித்து நான் கர்த்தருக்கென்று வாழும்போது கர்த்தர் நிச்சயமாக என்ன கடாட்சிப்பார். எப்படி தனக்கு வேலை செய்கிற ஒரு ஊழியக்காரனை எப்படி ஒரு மனுஷன் கடாட்சிப்பானோ அதுபோல் அவர் என்னை கடாட்சிப்பார். ஒரு கர்த்தருடைய காருண்யம் எவ்வளவு பெரியது, அவருடைய சௌந்தரியம் எவ்வளவு பெரியது என்று சொல்லி பிரமாணமாக சொல்லி சகரியாவே அப்படியே வாயை பிளந்து, ஆண்டவரே உம்முடைய காருண்யம் எவ்வளோ பெரியதுன்னு சொன்னது போல நாமும் அவருடைய காருண்யத்தையும் அவருடைய ஐஸ்வர்யத்தையும் அவருடைய சௌந்தரியத்தையும் அவருடைய ரட்சிப்பையும் குறித்து மேன்மை பாராட்டி அதை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய மக்களாய் வாழ கற்றுக்கொள்வோம். எப்படி அலெக்சாண்டர் வருவாருன்னு சொன்னாரோ வந்தார், அதே மாதிரி இயேசு கிறிஸ்து வருவாருன்னு சொன்னார், இயேசு கிறிஸ்து வந்தார், அவரும் சொல்லிட்டு போயிருக்காரு. யோவான் 14வது அதிகாரத்தில் சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக, நான் போய் உங்களுக்குன்னு ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணிட்டு திரும்ப வந்து உங்களை கூட்டு போவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் நிச்சயமாக வருவார், நாம் அவரோடு போய் சேர்ந்திருப்போம். அதனால் நல்ல சந்தோஷமாக நம்ம ஆடி பாடி கர்த்தரோட எப்பொழுதும் இருக்க கற்றுக்கொள்வோம். இன்றைக்கி பாடும்போது ஒரு பாடலில் பார்த்தீங்க இல்லையா, ஆகாய விண்மீனாய்
அவர் கூட்டம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, உம்முடைய வார்த்தை எவ்வளவு அழகாய் நேர்த்தியாய் ஆண்டவரே எங்களை உருவாக்கக்கூடியதாய், எங்களை உற்சாகப்படுத்தக்கூடியதாய், உம்மோடு எங்களை இணைக்கக்கூடியதாய் கொடுக்கப்பட்ட இந்த அருமையான நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. ஆம் தகப்பனே, அதோ அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவங்களுக்கு எவ்வளவு புரிஞ்சதுன்னு தெரியல, அதற்கு பின்பாய் வாழ்ந்த ஜனங்களுக்கு எவ்வளவு புரிஞ்சதுன்னு தெரியல. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கு கழுதையும் கழுதை மரியும் கூட்டிட்டு வந்தவங்களுக்கு எவ்வளவு புரிஞ்சதுன்னு தெரியல. இல்லை அவருக்கு முன்பாக ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, உன்னதத்திலே இருந்து வந்தவருக்கு ஓசன்னா என்று சொன்னவங்களுக்கு எவ்வளோ புரிஞ்சதுன்னு தெரியல. ஆனால் இன்றைக்கு சரித்திரத்தில் பின்பகுதியில் ஒரு 2000 வருடங்களுக்கு பின்னாக இருந்து நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கையும் திட நம்பிக்கையும் கர்த்தர் மேல் நல்ல ஒரு உறுதியான நம்பிக்கை எங்கள் மேல் இருப்பதற்காய் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, உம்முடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கிற மக்களாய் ஒரு சபையாய் நாங்கள் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவனுள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.